வந்து பஜாஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஎன்ஜி மாடல் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு அந்த பேசஞ்சர் ஆட்டோவில். ஸோ இவங்க வந்து ஒரு சேலஞ்ச் விட்ருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு பேசஞ்சர் ஆட்டோ அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 140 கிலோமீட்டர் வந்திருக்கு. அதே சேம் ஒரே ஒரு க்ரீன் சிம்பிள் தான் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 89 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு க்ரீன் சிம்பிள் கம்மியாச்சு. அது எகெயின் வந்து இப்போ 140 கிலோமீட்டரே நம்ம ஓட்டிகிட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கேஸை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு நம்ம 10 வண்டியுமே வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஆசிஃப் ரிவ்யூ. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து இப்போ நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து இப்போ நிறைய ஆட்டோ நான் புக் பண்ணிட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது மோர் தென் ஆட்டோஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஎன்ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு நார்மலாக வந்து ஆட்டோ அப்படின்னா டீசலில் ஓடுறது பார்த்துருக்கேன், தென் பெட்ரோலில் ஓடுறது பார்த்துருக்கேன். இது என்ன சிஎன்ஜின்னு போட்டிருக்கு அப்படின்னு சில ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஆட்டோலேயே வந்துட்டு வந்து இப்போ சிஎன்ஜி மாடல் டைப் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் உடனே வந்து ஓகே, இது எங்கே இந்த இடத்துல நீங்கள் இதை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சந்தோஷ் ஆட்டோஸ் அப்படின்னு வந்து ஒரு ஷாப் வந்து ரெஃபர் பண்ணாங்க, ஒரு ஷோரூமை. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து நம்ம இதோட சிஎன்ஜியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தையை வந்து நார்மலாக டீசல் ஆட்டோ அண்டு பெட்ரோல் ஆட்டோ இந்த கம்பேரிட்டிவ் பண்ணும்போது மைலேஜ் வந்து இது ரொம்பவே அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் எனக்கு அதில் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. நான் உடனே அவங்கக்கிட்ட சொன்னேன், எப்படி நீங்கள் வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க? இப்போ நார்மலாக ஒரு பேசஞ்சர் ஆட்டோ அப்படின்னா 35 or 40 தான் கிடைக்கும். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு அபோவ் 50க்கு மேலே கிடைக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க உடனே வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் வச்சு கிட்டத்தட்ட 10 வண்டியை வச்சு மைலேஜ் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஷோ பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் நல்லா விறுவிறுப்பாக போயிருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ஆசிஃப் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம vlogல வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்சான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். தென் இப்போ வந்து பஜாஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஎன்ஜி மாடல் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு அந்த பேசஞ்சர் ஆட்டோவில். ஸோ இவங்க வந்து ஒரு சேலஞ்ச் விட்ருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு பேசஞ்சர் ஆட்டோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் அவங்க மைலேஜ், இப்போ டிரைவரோட மைண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 இருக்கும், இல்லை ஒரு 45 இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து அவங்க மைண்ட் தாட் இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மைலேஜை பொறுத்த அளவுக்கு பெஸ்ட்டாக தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோர் தென் தட் 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிஎன்ஜியில் வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் இருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆட்டோ, ஒரு பேசஞ்சர் ஆட்டோ ஒரு வண்டி எடுத்து உங்களுக்கு வந்து அந்த மைலேஜ் சேலஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 10 வண்டி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வண்டி வந்து வச்சு இவங்க வந்து அந்த மைலேஜ் சேலஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு இதில் காமிக்க போகிறாங்க. தென் இதில் வந்து இந்த சேலஞ்சிலேயே வந்துட்டு காம்படிஷன் மாதிரி அந்த டிரைவர்ஸுக்குள்ள வச்சுருக்காங்க. யார் அதிக மைலேஜ் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு சன்மானம் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து பயங்கரமாக சூப்பராக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தென் ஆட்டோ எடுக்கக்கூடிய நண்பர்கள், இல்லை ஆட்டோ வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி ஓட்டுறோம், ஒரு வாகனம் நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு மெயின் திங் வந்து ஒரு ஆட்டோவை பொறுத்தளவுக்கு மைலேஜ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த பஜாஜ் கம்பெனி வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபைனல் வரைக்கும் கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எவ்வளோ மைலேஜ் வரும்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். நானும் லைவாக வந்து அவங்க கூட போக போகிறேன். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தென் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து நம்ம சிஎன்ஜி பம்புக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து இந்த பம்பில் வந்து நம்ம ஆட்டோக்கு வந்து நம்ம வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கேஸை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 10 வண்டி நம்ம இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. நான் வந்து லைவாக வந்து ஒரு வண்டியில் வந்து நான் வந்து போயிட்டுருக்க போகிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் அந்த உங்களுக்கு அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோவில் வந்து எவ்வளோ வந்து முள் இருக்குது அந்த ஸ்பீடோமீட்டரில், தென் ஃபினிஷிங் அப்போ எவ்வளோ ஸ்பீடோமீட்டர் நம்பர் காமிக்குது, ஸோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் காமிக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டிக்கு தான் வந்து மெயினாக வந்து நான் இதில் லைவாக போக போகிறேன். ஸோ வந்து நான் இந்த வண்டியில் தான் வந்து மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது, ஸோ நாங்கள் வின் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 10 வண்டி இருக்குது. ஸோ நான் இந்த வண்டியில் தான் நான் மெயினாக போக போகிறேன். இவர் தான் நம்மளோட கேப்டன். ஸோ இவர் தான் நம்ம சிவானா. ஸோ இவர் கூட தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ மைலேஜ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ இந்த முள்ளோட சிம்பிள் காமிச்சிட்றேன். கிட்டத்தட்ட அந்த முள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு ஒரு 6.4 அவ்வளோதான் இருக்குது உங்களுக்கு. தென் உங்களுக்கு சிஎன்ஜி லெவல் பார்த்துட்டிங்கன்னா ஈல தான் இருக்குது உங்களுக்கு. தென் நம்ம இப்போ வந்து ஃபைனலாக நம்ம அந்த சிஎன்ஜி பம்பில் தான் இருக்கோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இதை நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் போகுதோ அவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணுறாங்க. ஸோ வந்து 0 ஆக்கிடுறாங்க. ஸோ 0 ஆக்கிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஓடிட்டுருக்கு சிஎன்ஜி. ஸோ இப்போ நான் இந்த ஆட்டோவில் தான் நான் போகிறப்போங்க. ஸோ இப்போ தான் கேஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கேங்க. வண்டி நம்பர் 12. ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் கொடுக்கும். ஸோ சிஎன்ஜி பஜாஜை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு மைலேஜ் நார்மலாக பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ வந்து கிலோமீட்டர் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு 6.4 இருக்குது. ஸோ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து டேங்க் ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. 4.138 உங்களுக்கு 4 கிலோ வரைக்கும் வந்துட்டு 4.25 கிலோ வரைக்கும் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பிடிக்குது இந்த மாடலில். ஸோ சிஎன்ஜி பொறுத்தளவுக்கு வந்து நார்மலாக டீசல் அண்ட் பெட்ரோலை லிட்டர் கணக்கில் சொல்லுவோம். பட் கேஸை பொறுத்தளவுக்கு கிலோ கணக்கில் தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேஸ் வந்து ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ரைடை வந்து இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா 6.5 இருக்குது. இப்போ நம்ம அந்த டீசல் நம்ம வந்து அந்த கேஸ் அடிச்சுட்டு அகெயின் நம்ம பெட்ரோல் அடிக்க வந்திருக்கு. அதனால் ஜஸ்ட்டு உங்களுக்கு 6.5 கொஞ்சம் கீழே இருக்குது. தென் வந்து உங்களுக்கு இப்போ எல்லாமே ஃபுல் பண்ணியிருக்கோம், கேஸ் ஃபுல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளோட அந்த மைலேஜ் செக்கப் ட்ரிப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. ஸோ கண்டிப்பாக வந்து மொத்தம் 10 வண்டி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து எந்த வண்டி வின் பண்ணணும் ரொம்ப எல்லாருமே எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஸோ எல்லாருமே வேறு லெவலில் வந்து எனர்ஜி இருக்காங்க. நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியோடு இந்த இதில் கலந்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃபைனலாக நம்மளோட எந்த வண்டி ஜெயிக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 நம்பர் வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். மிஸ்டர் சிவானா அவர் கூட நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மைலேஜோட காம்படிஷனோட நம்ம டெஸ்டினேஷன் எங்கே வச்சுருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா பெருந்துறை. அதாவது நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா காலப்பட்டி, அதாவது ஏர்போர்ட் நியர் கோயம்புத்தூர். ஸோ அங்கேருந்தே நம்ம வந்து பெருந்துறை டோல்கேட் வரைக்கும் நம்மளோட டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் போயிட்டு அகெயின் நம்ம வந்து
ரிட்டன் இங்கே வர மாதிரி தான் நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம் எந்த வண்டி வந்து வின் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ காம்படிஷன் கலந்துல வண்டி எல்லாமே வந்து முன்னாடி அப்படியே 1 by 1 போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து எல்லாம் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த மைலேஜ் வந்து நல்லபடியாக கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரைஸு, அதை தாண்டி வந்து பஜாஜ் அந்த பிராண்டோட மைலேஜ் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் வந்து பஜாஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு முனைப்பாக வந்து ஓட்டிகிட்ருக்காங்க வண்டியை. ஸோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த எண்டில் வந்து நல்ல ஒரு மைலேஜோட ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கருமத்தம்பட்டி சைடில் இருக்கிற டோல்கேட்டு, ஃபஸ்ட்டு டோல்கேட்டை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். Been stupid silence. You've been standing right there all along, even though it's been unspoken. இது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து லஞ்ச் பிரேக் அப்படிங்கிறனால வந்துட்டு நம்ம பெருந்துறை பைபாஸில் இன்னும் பெருந்துறைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பைபாஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் தான் வந்து இப்போது லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட். இப்போது லஞ்ச் பிரேக்கை முடிச்சுட்டு அகெயின் நம்ம வந்து அந்த பெருந்துறை ரோட்டில் அந்த யூட்டர்ன் அடித்து மறுபடியும் நம்ம அகெயின் வந்து நம்ம சேம் அதே அந்த நம்ம மார்னிங் எங்கே நம்ம அந்த கேஸ் ஃபில் பண்ணமோ ஸோ அதே பிளேஸுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இந்த 10 வண்டியும் அங்கே போய் நிறுத்திட்டு அகெயின் எல்லாத்தோட வண்டியிலையும் வந்து அகெயின் கேஸ் போட போகிறோம். எந்த வண்டியில் கேஸ் வந்து கம்மியாக பிடிக்குதோ அந்த வண்டி தான் வந்து வின்னர். ஸோ வந்து கிளைமேட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மழை நல்லா பெய்யுது. தென் இந்த ட்ராவல்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை விட வந்து மெயினாக வந்து இப்போ இந்த மைலேஜ் தான். ஸோ வந்து எந்த வண்டி முன்னாடி தென் மைலேஜ் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு, இந்த பஜாஜை பொறுத்தளவுக்கு எவ்வளோ மைலேஜ் ப்ராக்டிக்கலாக கிடைக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு நம்ம 10 வண்டியுமே வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ அகைன் நம்ம ஸ்டார்டிங் இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம எங்கே வந்து ஒரு பெட்ரோல் பம்பில் வந்து ஒரு கேஸ் ஃபில்லப் பண்ணமோ ஸோ அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்ம போயாச்சு. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு எல்லா வண்டிக்கும் அகைன் வந்து சேம் கேஸை நம்ம ஃபில் பண்ணும் போது ஸோ எந்த வண்டி வந்து கம்மியான குவான்டிட்டியில் கேஸ் வந்துட்டு பிடிக்குதோ ஸோ அந்த வண்டி தான் ஸோ வின்னர். ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் அந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் வந்து கொடுக்குறாங்க ப்ராக்டிக்கலாக அப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ கரெக்டாக இப்போ நம்ம அந்த பெட்ரோல் பம்பை நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ ரீச் பண்ணிவிட்டு என்னென்ன கெப்பாசிட்டி, அது எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்குதுன்னு உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ மார்னிங் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து இதில் வந்து
இப்போ போன வண்டி எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணுறோம். எந்த வண்டி வந்து கம்மியான கெப்பாசிட்டி கேஸ் பிடிக்குதோ அந்த வண்டி தான் வந்து வின்னராக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் பெஸ்ட்டு மைலேஜாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆர்வமாக இருக்கும். ஸோ எந்த வண்டி கம்மியாக கேஸ் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 140 கிலோமீட்டர் வந்திருக்கு. அதே சேம் ஒரே ஒரு க்ரீன் சிம்பிள் தான் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 89 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு க்ரீன் சிம்பிள் கம்மியாச்சு. அது எகெயின் வந்து இப்போ 140 கிலோமீட்டரே நம்ம ஓட்டிகிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. பட் அந்த ஒரே ஒரு க்ரீன் சிம்பிள் மட்டும் தான் கம்மியாயிருக்கு. ஸோ இதிலே தெரியுது நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குது இந்த சிஎன்ஜி வண்டி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மார்னிங் வந்து எந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம கேஸ் ஃபில் பண்ணமோ ஸோ அதே நம்ம கேஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ நம்ம போயிட்டு வந்த அந்த ஆட்டோவுக்கு வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக நம்ம டேங்க் ஃபில் பண்ணும் போது 4.5 கிலோ வந்து நம்மளுக்கு பிடிச்சிது. ஸோ நார்மலாக வந்து இப்போ ஒரு டீசல் ஆகட்டும் இல்லை ஒரு பெட்ரோல் ஆகட்டும் அது வந்து லிட்டர் கணக்கில் சொல்லுவோம். கேஸை பொறுத்த அளவுக்கு நம்ம கிலோ கணக்கில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மார்னிங் நம்ம பார்க்கும்போது நம்ம டேங்க் ஃபில் பண்ணும்போது 4.25 அல்லது 4.5 கிலோ வந்து நம்மளுக்கு பிடிச்சிது. ஸோ இப்போ கைன் 141 கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த 141 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கிலோ வந்து பிடிக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 141 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2.4 அதாவது 2.25 கிலோக்கு மேலே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ 141 நம்ம போயிட்டு வந்தாச்சு. ஸோ 2.25 கிலோ பிடிக்குது அப்படிங்கும்போது கேல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 56 கிலோமீட்டர் கொடுக்குது உங்களுக்கு பர் கிலோக்கு. ஸோ இது வந்து சூப்பரான மைலேஜ் தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து இந்த மைலேஜ் செக்கப்புக்காக எல்லாமே போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் மணி பார்த்துட்டிங்கன்னா 6:46 ஆச்சு. ஸோ ஈவினிங் டைம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மொத்தம் 10 வண்டி வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்து 3 வண்டி வந்துட்டு பெஸ்ட்டாக மைலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மைலேஜ் அவங்க வந்துட்டு இதில் முடிச்சிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்த்துருவோம். ஸோ வந்து இப்போ வந்து வண்டி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் மொத்தம் 3 ப்ரைஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5,000 rupees வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 3,000, தென் தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்துட்டு 1,000 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிரைவர்ஸ் நம்ம பார்ப்போம். தென் வந்து அவங்க எவ்வளோ மைலேஜ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ வாங்க பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பஜாஜில் வந்துட்டு அவங்க சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் வந்து சூப்பராக வந்து அவங்க ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் மினிமமே வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து 53லேருந்து 67 வரைக்கும் வந்து அவங்க வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் மைலேஜ் தான் இது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு ஆட்டோ பேசஞ்சராக ஒரு டிரைவர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி தான் வந்து இந்த பஜாஜில் வந்து இன்றைக்கி அவங்க வந்து மைலேஜ் சேலஞ்ச் எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மேக்ஸிமம் 67 வரைக்கும் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் அந்த டிரைவர்ஸுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வண்டிலாம் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ப்ரைஸஸ், அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாப் 3ல வந்து அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சந்தோஷ் ஆட்டோஸ், ஸோ அந்த பஜாஜ் கம்பெனி வந்து அவங்க தான் வந்து டீல் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஓனர் தான் வந்துட்டு இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த பார்ட்டிசிபேட் பண்ண 3 பேத்துக்குமே வந்துட்டு ப்ரைஸஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க சார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு மிஸ்டர் பூவரசன். ஸோ 67 கிலோமீட்டர்ஸ் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. வெரி குட், சூப்பர். ஒரு புதுசாக அப்படி இருக்குது ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ 2-3 எடுங்க. இல்லை இன்னொத்து ரெண்டு செல்லம் இருக்குது. போதும்ப்பா, போதும். இப்படி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்து ஜஸ்ட் பெரிய நம்பர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பர் தான் 66. அவர் 67 66 கொண்டு வந்திருக்கிறாரு.
ஸோ வெல்கம் டு த செகண்ட் மிஸ்டர் கார்த்திக் ராஜா. கார்த்திக் சார் நீங்கள் வாங்க. இல்லை சார் குட் வெரி குட். நெக்ஸ்ட் தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அவரு ஒரே ஒரு நம்பர் தான் டிஃபரெண்ட். அவர் வந்து 65 கிலோமீட்டர் கொடுத்திருக்காரு. 65 தேர்ட் பிரைஸ். Third prize 65. Good. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி வந்துட்டு எந்த அளவுக்கு மைலேஜ் தருது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸில் எதுவுமே இல்லை. 67 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுக்குது. தென் 53 வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். ஒரு 53 மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வண்டியை நீங்கள் எடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். தென் அதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோஸ் வேறு நிறைய உங்களுக்கு கண்டென்ட்லாம் போடுறோம்.